வணக்கம். இன்னைக்கு சிறுதானிய அம்பலி செய்ய போறோம். இந்த அம்பலி செய்யறதுக்காக திணை எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு திணை எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2 தடவை இதை நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணிக்கணும். இது 2 தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நம்ம இதை ஊற வைக்கணும். இது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊறணும். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயாச்சு. இந்த திணையை நம்ம வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த 1 கப்பு திணைக்கு 6 கப்பு தண்ணி விட்டுக்க போகிறேன். முதல்ல இந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். மீதிக்கு தண்ணியை சேர்க்குறேன். 6 கப்பு இதில் தண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி கொதிச்செடுத்து இதில் இந்த திணையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிக்கிறேன். இது கொதி பிடிச்சி வேகிற வரைக்கும் இந்த மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுத்து, வெந்துக்கிட்டு இருக்கு. இது இனிமேல்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வைக்கணும். இது நல்லா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு வேகும். நல்லா குழசலாக வேக வைக்கணும். அது மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு ஆயாச்சு. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா இந்த மாதிரி குழசலாக நம்மளுக்கு வெந்து வரணும். இப்போ இது தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே இந்த சூடு கொஞ்சம் நேரம் தணியட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ இதில் பாருங்க, இதில் ஒரு லேசாக ஒரு ஏடை மாதிரி படிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இதில் ஒரு துணி போட்டு மூடி கட்டி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கணும். மதியம் நான் இந்த அரிசியை ஊற வச்சேன், திணையை. இப்போ நைட்டு இதை செஞ்சு வச்சுருக்கேன். இது மறுநாள் காலையில் பயன்படுத்துறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ காலையில் இதை பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு காலையில் பயன்படுத்துறதுக்கு இது முத நாள் செஞ்சு வச்சிருந்ததை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து நான் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நசுக்கி விட்டு கலந்துக்கணும். இதில் தயிர் சேர்க்க வேண்டாம். வேணும்னா மோர் சேர்த்துக்கலாம், அல்லது சேர்க்காமலே கூட சாப்பிடலாம். அது அவங்கவுங்க விருப்பம். நான் மோர் சேர்க்குறேன். இது கலந்து விட்டுட்டு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆப்ஷனல் தான். இந்த பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் இதில் சேர்க்குறேன். இந்த திணை அம்பலி ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.